அபி, இது பாராட்டா இல்ல குற்றச்சாட்டா? நீங்களே கண்டுபிடிங்க சார். ஏமாத்திட்டீங்க அபி. வழக்கமா எப்பவுமே நீங்க ரெண்டுன்னு சொல்லுவீங்கல்ல, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இப்போ நீங்க ஏமாத்திட்டீங்க. இப்போ நீங்க தான் என்ன குற்றம் சுமத்துறீங்க. சிரிக்காதீங்க சார். அப்புறம் என்னால உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஓ, அப்போ மாயக்கண்ணன் என்ன பாராட்டல. மாயாவின்னு குற்றம் சுமத்துறது பாராட்டு தானே சார். அபி, வர வர நீங்க ரொம்ப கிளியரா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சகவாசம் அப்படி சார். என் மேல தப்பு இல்ல. அபி, நான் உங்களை தப்பு சொல்லல, உங்களை பாராட்டிட்டு இருக்கேன். அப்போ அந்த பாராட்டு எனக்கு இல்ல சார். வேற யாருக்கு? உங்களுக்கு தான். உங்க சகவாசம் தான் என்னையும் உங்களை மாதிரி மாத்திருச்சு. ஒருத்தரை மாத்துறது மனுஷங்களால முடியாது, மாயாவியால தான் முடியும். அபி, ஃபர்ஸ்ட் என்ன ராமராவணன் சொன்னீங்க, இப்ப என்ன மாயக்கண்ணன் மாயாவின்னு சொல்றீங்க? ஆக்சுவலி உங்க தியரி படி நான் யாரு? நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அளவுக்கு அளவானவர் சார். அபி, எனக்கு புரியல. அப்படின்னா? ஒண்ணு இல்ல சார், உங்கள மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு அவங்க உயரத்துல இருப்பீங்க. இப்போ என்ன மாதிரி சாதாரணமான ஆளுங்க கிட்ட எங்க உயரத்துக்கு இறங்கி வருவீங்க. நீங்க வந்து ரெண்டுமே. ஈவினிங் நீங்க சொன்னது உண்மைதான் அபி. பேச்சு ஒரு பெரிய போதையே தான். நீங்க பேச பேச நான் அப்படியே தலை சுத்தி எங்க கீழே விழுந்துருவேணும்னு பயமா இருக்கு. அபி இருக்கே சார், எப்பவுமே விழவிட மாட்டேன், தாங்கி பிடிச்சிருவேன். ஏன் சிரிக்கிறீங்க? அபி, நான் விழும்போது நீங்க தாங்கி பிடிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சிட்டேன். ஏன் நினைச்சு பார்க்கணும்? ஒரு வாட்டி விழுந்து பாருங்க, கண்ணு முன்னாடி நிஜமாயிடும். எனக்கு தெரியும் அபி, எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பு. ஆக்சுவலி இது அன்பையும் தாண்டி a step ahead. போதும் அபி, இந்த பாஸ் எம்ப்ளாயி இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் போதும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போதும். என்ன அபி? நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் நீங்க பேசி கேக்குற. இஸ் இட் அபி? வாவ், நம்ம ரெண்டு பேரும் சரியான ஜோடி. யாராலையும் எதாலையும் அசைக்க முடியாத ஜோடி. நான் முடிவு பண்ணிட்டேன் அபி. இனி அபிதான் அசோக், அசோக் தான் அபி. சார், உங்க கையை நீட்டுங்களேன். சார், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுலையும் எந்த எல்லைக்கோடும் இல்லை.